பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா Arduino சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா Proteus அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி தான் பார்ப்போம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம Arduino சாஃப்ட்வேரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதை ஒரு ஹார்ட்வேரில் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஒரு சிமுலேஷனாக நம்ம செக் பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான் இந்த பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் அந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். சரி, ஓகே. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த Proteus சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற லிங்க் தரேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜில் தான் நிற்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும், ஆனால் ஜிப் ஃபைலில் தான் உள்ளே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்குது. இந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கூகுள் டிரைவில் ஸ்கேன் பண்ணிட்டு இது மாதிரி காமிக்கும், ஒரு ஜிப் ஃபைலாக காமிக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் எனிவே இது பார்த்தீங்க அப்படின்னா 49 MB. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அதனால் என்ன பண்ணல, டவுன்லோட் பண்ணல. நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், டவுன்லோட்ஸ்லேருந்து எடுத்து டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கேன். அந்த டெஸ்க்டாப்பில் இருக்க சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி அதில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ஓகே. எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், இதே இடத்துல ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஓகே, அப்போ என்ன ஆகுது, ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது 100% ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், நமக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா 95% கம்ப்ளீட் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டியஸ்ங்கிற ஃபோல்டர் வெளியே இதாகிடுச்சு. அந்த ப்ரோட்டியஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரோட்டியஸ்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ப்ரோட்டியஸ் அப்படின்னு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா Proteus 7.7 இருக்கும். ஓகே, இந்த 7.7 அப்படிங்கிறது என்னது, அப்ளிகேஷன் டைப்பு. மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க, Proteus சாஃப்ட்வேர் ரைட் கிளிக் பண்ணி அதெல்லாம் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. சரி, ஓகே. நீங்கள் ரைட் கிளிக் பண்ண உடனே இது மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்குது. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்ன்னு தரணும். ஏன்னா இங்கே எஸ்ஆர் நோவான்னு கேட்குறப்போ டெஸ்க்டாப்பில் இங்கே பிளாக் கலரில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், அதெல்லாம் எஸ் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இதே மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நேம்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேக்கர், என்னோட பிசி நேம் காமிக்குது. உங்களுக்கு என்னவோ உங்கள் கம்பெனி பிசி நேம் என்னவோ அதை காமிக்கும். அதில் கம்பெனின்னு காமிக்கல, அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணலாம், எது வேணாலும் டைப் பண்ணலாம். அதெல்லாம் விஷயம் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட்டு, அடுத்து எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஃபைல் லொக்கேஷன் காமிக்கும். அதுலேயே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க, இன்ஸ்டால் ஷார்ட்கட்ஸ் ஃபார் கரண்ட் யூசர் ஒன்லி அதை வச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. எகெயின் நெக்ஸ்ட்டு. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிற மாதிரி காமிக்கிற வீடியோஸில். ஆனால் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கிப் பண்ணி வீடியோ கண்டென்ட்டாக போட்டிருப்பாங்க. ஓகே, அதனால் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி மேக்ஸிமம் 1/4 மணி நேரமாக தான் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன காமிக்குது, ஃபினிஷிங் காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு Arduino சாஃப்ட்வேர்லாம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா Arduino சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனோடனே Arduinoன்னு ஒரு ஃபைல் காமிச்சுது. ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் காமிக்காது. ஓகே, அப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்டார்ட் விண்டோஸுக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஐஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஐஎஸ்ஐஎஸ்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சர்ச் விண்டோஸில் ஒரு ஐக்கான் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஐஎஸ்ஐஎஸ் சர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஐக்கான் காமிச்சுது அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் யார் லேபில் ஆகலையோ அவங்களும் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இன்ஸ்டால் ஆகலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் ஏன் இது இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே லெஃப்ட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.